நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அபோவ் 50 இயர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஆட்டோல போயிருப்பாங்க, பஸ்ல போயிருப்பாங்க. சடனா பார்த்தீங்கன்னா, டப்புன்னு கீழ விழுந்துருவாங்க. பாத்ரூம்ல கூட விழுந்துருவாங்க. அந்த மாரி விழும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் பிரஷர் சடனா அப்படி பெல்விஸோட இடுப்போட சேர்ந்து வந்து கீழ விழுந்துருவாங்க. கை, கால் எதுவும் ஊனி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்புல ஏதாவது ஒரு எலும்பு என்ன ஆயிரும், அப்படியே கம்ப்ரஸ் ஆயிரும். இதுக்கு பேர் வந்து கம்ப்ரஷன் ஃப்ராக்சர்ன்னு பேரு. 2 துண்டா போன் உடையாம அப்படியே கம்ப்ரஷன் ஆயிரும். ஏன் கம்ப்ரஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ். அவங்களுடைய எலும்புல பலம் இல்ல. அதனால அந்த எலும்பு வந்து இது கம்ப்ரஷன் ஆயிருது. இந்த மாரி ஆனுச்சுன்னா, இம்மீடியட்டா நம்ம செய்ய வேண்டியது ரெஸ்ட் எடுங்க. அதிகமா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கக்கூடாது. ஒரு பெல்ட் போட வேண்டியிருக்கும். பெல்ட் போடணும். சப்போஸ் வலி குறையலன்னா, ஃபர்தரா ஸ்கேன், எக்ஸ்ரேலாம் எடுத்து உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணணும். ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஃப்ராக்சர்னா ஆப்பரேஷன் எதுவுமே தேவையில்ல. ரெஸ்ட் எடுத்து கால்சியம் மெடிசின்லாம் எடுத்து உங்க போன ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும். இன்கேஸ் அன்ஸ்டேபிள் ஃப்ராக்சர்னா உங்களுக்கு எம்ஆர்ஐலயோ, இதுலயோ ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரஷன் அப்படி இருந்தா தான் ரேரா நமக்கு சர்ஜரி தேவைப்படும். மத்தபடி வெர்டிபிரல் கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் பத்தி பயப்பட தேவையில்ல. ஆப்பரேஷன் இல்லாமயே நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.